பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமென். நாம் தலைகளை தாழ்த்தி கடவுளை நோக்கி ஜெபிப்போம். அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளையிலும் பாதத்தண்டையிலே வந்து நிற்கவும் மெய் தொழுது கொள்ளவும் தேவரீனை கிருபை பாராட்டுகின்றீர். உம்முடைய அபிஷேகத்தை ஊற்றி தந்து உம்மாலை வழி நடத்தப்படுகின்றோம் என்ற உறுதியை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை பாராட்டும். இந்த ஆராதனை தொடக்கம் முதல் முடிவு பரியந்தும் உம்முடைய நன்மையின் பிரசனத்தை நாங்கள் கண்டுணர்ந்தவர்களாய் உம்மை ஸ்தோத்திரித்து துதிக்கவும், ஆண்டவர் தாமே வாக்குத்தத்தம் பண்ணினவற்றை நிறைவேற்றி தருகின்றீர் என்ற உறுதியை பெற்றுக்கொள்ளவும், உடைய தூய ஆவியாரின் பிரசனத்தை கண்டுகொள்ள எங்களுக்கு தேவரீனை கிருபை பாராட்டவும், ஆண்டவரே எங்களுக்காக தேவரீனை பரமேறினீர் என்ற சிந்தையோடு உடைய சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து நிற்கவும் அருள் பாராட்டும். பொறுப்பேற்றுக்கொள்ள வல்லமையாய் வழி நடத்தும். முற்றிலுமாய் உடைய சமூகத்தில் அர்ப்பணித்து நிற்கின்றோம். உடைய கிருபையின் கரம் தாங்கட்டும். மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்டுக்கொள்கின்றோம் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். இரண்டாம் ஆராதனை முறைமை. நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். விண்ணுக்கெழுதல். வானங்களை ஊடுருவி சென்ற தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணி இருக்கிற அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவும். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் சமய சகாயம் அருளும் கிருபையை
கண்டடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேரக்கடவும். எபிரேயர் 4:14-16. ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களில் மகிமை உண்டாவதாக. ஆமென். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தெழும்பியவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். அன்பார்ந்தோரே, பாவ அறிக்கை. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாகவும் நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் மகள் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்லன். உம்முடைய கூலிக்காரர்கள் ஒருவராக என்னை வைத்து கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆகையால் நாம் முழங்காற்படியிட்டோ அமர்ந்தோ மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோமாக. சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு அறிக்கையிடுவோம். முதலாம் பாவ அறிக்கை ஜெபம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகி எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். கடவுள் அருளும் பாவ மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியையும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் நமது பரிசுத்த ஆவியின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருளுவாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. Mari
அன்பார்ந்தவரே, நாம் தலைகளை தாழ்த்தி கடவுளை நோக்கி ஜெபிப்போம். அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, உடைய வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள காத்திருக்கின்றோம். தேவி நிறையங்களோடு இடைபடும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்டுக்கொள்கின்றோம். ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். அன்பார்ந்தவரே, இந்த காலை வேளையிலே வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் மறுபடியுமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். கர்த்தரின் நாளிலே தம்முடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள தந்த கிருபைக்காக அவருக்கு நன்றி செலுத்துகின்றேன். இந்நாளிலே தூய ஆவியானவரை பற்றிய கடவுள் தந்திருக்கின்ற வாக்கு தத்தத்தை நாம் நினைவு கூறும்படியாக தென்னிந்திய திருச்சபையிலே ப்ராமிஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் என்ற செம்பொருளின் அடிப்படையில் நாம் தியானிக்கும்படியாக கடவுள் நமக்கு அழைப்பு தந்திருக்கின்றார். இந்நாளிலே நாம் தியானிக்கவிருக்கின்ற திருமறை பாடங்கள் பழைய ஏற்பாட்டு பகுதி யோவேல் 2:28 தொடங்கி 32 முடிய, அதே போல சங்கீத புத்தகத்திலே திருப்பாடல்கள் 42, புதிய ஏற்பாட்டு பகுதியிலே கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22 தொடங்கி 26 முடிய உள்ள பகுதியும், நம்முடைய நற்செய்தி பாடமாக யோவான் 14:15 தொடங்கி 21 முடிய உள்ள பகுதிகளையும் நாம் தியானிக்கவிருக்கின்றோம். அன்பார்ந்தவரே, இந்நாளிலே ஆண்டவர் நம்மிடம் நமக்கு தந்திருக்கின்ற வாக்கு தத்தம், நம்மிடம் தந்திருக்கின்ற அந்த நம்பிக்கையின் ஜீவ ஓட்டத்தை கண்டு கொள்ளும்படியாக கடவுள் நம்மை அழைக்கின்றார். பல வேளைகளிலே கேள்விகள் தொக்கி நிற்கின்றன. இனி என்ன ஆகும், அடுத்தது என்ன, இது முடியுமா முடியாதா, இதை எடுத்து செல்ல முடியுமா செல்ல முடியாதா, இப்பொழுது இருக்கக்கூடிய கால சூழ்நிலைகளிலும் கூட வாழ்வின் செயல்பாடுகள், பணி, பொருளாதார சூழ்நிலைகள், குடும்பத்தின் தேவைகள், சூழ்ந்திருக்கின்ற சமூக பொறுப்புகள், இவை எல்லாவற்றின் மூலமாகவும் கடவுளின் அழைப்பை நாம் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டி, இந்த அழைப்பானது இப்பொழுது கடவுளுடைய கரத்திற்குள்ளாக அடங்கி இருக்கவும் பின்பு செயல்படவும் என்ற ஒரு நம்பிக்கையின் ஓட்டத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக இந்நாளின் தலைப்பு அமைகின்றது. எப்பவுமே இந்த மாதிரிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்காது. ஆண்டவர் தம்முடைய கிருபையினாலே உயிர்ப்பிக்கின்றார் என்ற உறுதியை அருளி தருகின்ற நம்பிக்கையின் காலமாக இந்த காலங்களை ஆண்டவர் மாற்றி தருகின்றார். யோவேல் என்ற புத்தகத்திற்கு யெகோவா இஸ் காட், ஜெகோவா என்பதற்கு அப்ரிவேஷனா JO என்பதும், எலோஹீமுக்கு அப்ரிவேஷனா EL என்பதும், யாவேயே கடவுள் என்ற ஒரு சூழ்நிலையை புரிந்து கொள்ளும்படியாகவும், அல்லது யாவேயே அவருடைய கடவுள் என்று ஒரு மனிதனை, ஒரு நாட்டை, உலகை நாம் குறித்து சொல்லக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இது அமைந்திருக்கின்றது. இந்த யோவேல் புத்தகம் எப்பொழுது எழுதினாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோம்னா, ஒருவேளை இது 9ஆம் நூற்றாண்டு கிறிஸ்துவுக்கு முன் அல்லது கிறிஸ்துவுக்கு முன் 4ஆம் நூற்றாண்டு, ஒன்னில் ஃபர்ஸ்ட் எழுதப்பட்ட ப்ராஃபட்டிக் புக்கா இருக்கணும், இல்லைன்னா கடைசியா எழுதப்பட்ட புக்கா இருக்கணும். ஏன்னா இதுக்குள்ள இருக்கக்கூடிய நிறைய வாக்குத்தத்த வசனங்கள் மற்ற தீர்க்க தரிசன புத்தகங்களுக்குள்ள இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். ஸோ இந்த வசனங்கள் எல்லாமே முன்னும் பின்னுமாக முற்றிலுமாய் ஆமோஸிலிருந்து, யோனாவிலிருந்து, ஜெபனியாவிலிருந்து, ஏசாயா, எசேக்கியேல் இந்த தீர்க்க தரிசன புத்தகங்கள் எல்லாம் அடிக்கோடிடப்பட்டிருக்கின்றன. இன்னைக்கு நம்ம தியானிக்கவிருக்கின்ற பகுதிக்கு சற்று முன் இருக்கக்கூடிய பகுதி, எவ்வாறாக ஆண்டவர் தம்முடைய நம்பிக்கையை அருளி தந்து எதெல்லாம் அழிக்கும்படியாக வருகின்றதோ, எதெல்லாம் பயமுறுத்தும்படியாக வந்திருக்கின்றதோ எல்லாவற்றையும் மாற்றி போட்டு தன்னுடைய நாட்டிற்கு, தன்னுடைய மக்களுக்கு, தன்னுடைய மிருக ஜீவன்களுக்கு தான் படைத்திருக்கின்ற அனைத்துக்கும் நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் அருளி தந்து வாழ்விக்கின்றார் என்பதனை கண்டுகொள்ள முடியும். அதுல எவ்வாறாக வெட்டுக்கிளிகளினாலே நாசம் பண்ணப்பட்ட நாட்களை மறுபடியுமாக கூட்டி தருகின்றார் என்ற ஒரு விஷயத்தையும், எப்படியாக ஆண்டவர் முற்றிலுமாய் தந்து உயிர்ப்பிக்கின்றார், ஒருவேளை இந்த காலகட்டங்களிலும் இந்த இழப்பின் நாட்களை எவ்வாறாக ஆண்டவர் உயிர்ப்பித்து தரப்போகின்றார் என்ற ஒரு நம்பிக்கையும் அருளி தருகின்ற ஒரு பகுதியா இருக்குது. 26வது வசனத்துல 27வது வசனத்துல மறுபடியும் சொல்லப்படுகின்ற காரியம், என்னுடைய மக்கள் ஒருபோதும் அவமானத்திற்குள்ளாக தள்ளப்பட மாட்டார்கள் என்ற ஒரு விஷயம். சோ கடவுளை நோக்கி கூப்பிடுகின்ற அத்தனை பேருக்கும் ஆண்டவருடைய நம்பிக்கையின் வழி நடத்துதல் அருளி தருகின்றது என்பதனை தொடர்ந்து 32வது வசனத்திலையும் நம்ம பார்க்கிறோம். ஆண்டவருடைய வருகையின் காலகட்டங்களை குறித்து சில அடையாளங்களையும் 30-31 நாம் காண முடிகின்றது. இவை எல்லாவற்றின் நடுவிலும் இன்றைக்கு நமக்கு மைய பொருளோடு இணைக்கப்பட்டிருக்கின்ற 2 வசனங்கள் 28-29 வசனம் அமைந்திருக்கின்றது.
ஆண்டவர் நம்மை மாற்றுருவாக்கம் செய்து நம்பிக்கையின் ஓட்டத்திற்குள்ளாக அழைத்து செல்லும் பொழுது அடுத்தபடியா செய்ய போகின்ற காரியம் என்ன என்றால் தம்முடைய தூய ஆவியை நமக்குள்ளாக ஊற்றி புதுப்பிக்கக்கூடிய ஒரு அனுபவம். இந்த அனுபவம் மிகவும் அழகானது. இது ஏற்கனவே இந்த தூய ஆவியானவருடைய பிரசனம் நமக்குள்ள இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியும். ஏன்னா மனிதருடைய உருவாக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே ஆண்டவர் தம்முடைய ஜீவ சுவாசத்தை ஊதினார். அதே போல ஜீவ சுவாசத்தை தம்முடைய சீடர்களிடம் ஊதி தூய ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். சோ இந்த ஆண்டவருடைய ஆவி நமக்குள்ளாக உயிர்ப்பிக்கப்படுகின்ற, மற்றபடி திரும்ப ரினியூவல் ஆக்கப்படுகின்ற ஒரு விஷயம் என்பது மிகவும் அழகான ஒரு காரியம். அந்நேரத்துல என்ன ஆகும்? ஒருவேளை இந்த யோவேலுடைய தகப்பனாருடைய பெயர் யோவேல் 1:1 நீங்க பாத்தீங்கன்னா பெத்துவேல் என்ற ஒரு பெயரை நாம் பார்ப்போம். பெத்துவேல் அப்படின்னா விஷன் அல்லது என்லார்ஜ்மெண்ட். ஆண்டவர் தரக்கூடிய ஒரு பெரிய தரிசனம் அல்லது ஒரு பெரிய எதிர்நோக்கு, ஒரு பெரிய நம்பிக்கை, அதன் ஊற்றாய் அமைகின்ற ஒரு காரியத்தை இங்க பாக்குறோம். ஆண்டவர் உங்களுடைய குமாரத்திகள், உங்களுடைய முதியவர்கள், உங்களுடைய இளையவர்கள், உங்களுடைய ஆண்கள், உங்களுடைய பெண்கள், எல்லார் மேலும், உங்களுடைய அடிமைகள், உங்களுடைய சுயாதீனர்கள், யார் யார் இருக்கிறாங்களோ அத்தனை பேர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லக்கூடிய ஒரு நம்பிக்கையின் பிரசனமாய் அமைகின்றது. சோ கடவுள் தரக்கூடிய இந்த ரினியூவல் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் ரொம்ப முக்கியமான ஒரு அனுபவமா இருக்குது. எந்த இடத்துல ஒரு சோர்வு இருக்கின்றதோ அவ்விடத்திலே ஒரு ஊக்கம் மிக முக்கியமானது. இப்பொழுது இருக்கக்கூடிய காலகட்டங்களிலே ஆண்டவர் சொல்லுகின்ற காரியம், நானே என்னை உங்களுக்குள்ளாக ஊற்றி உயிர்ப்பிப்பேன் என்ற உறுதிப்பாடு. சங்கீதம் 42 திருப்பாடல்கள் 42 நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு அழகான தலைப்பு இருக்கின்றது. மஸ்கில் என்று சொல்லப்படுகின்ற ஒரு தலைப்பு. இதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி சங்கீத புத்தகத்தை நாம் புரிந்து கொள்வது மிகவும் அழகான ஒரு காரியமா இருக்கும். சங்கீத புத்தகம் 5 பிளாஸ்டரா பிரிக்கிறாங்க. இந்த 5 பிளாஸ்டர்லயும் முதல் 3 பிளாஸ்டர் முடியும் பொழுது, அதாவது முதல் 3 பகுதிகள் முடியும் பொழுது ஆமேன் ஆமேன் என்று முடியும். 4ஆம் பகுதி முடியும் பொழுது கடவுளுடைய மக்கள் அனைவரும் சேர்ந்து சொல்லட்டும் ஆமேன் என்று முடியும். 5ஆம் பகுதி முடியும் பொழுது, அதாவது 150வது சங்கீதத்துல நீங்க பாத்தீங்கன்னா அதுல கடவுளை துதிக்கின்ற துதி, டாக்ஸாலஜி அப்படின்றதோட முடியும். இங்க நம்ம பார்க்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான அமைப்பு, முதலாம் பகுதி 1 41 வரைக்கும் உள்ள திருப்பாடல்கள், 2ஆம் பகுதி 42 72 வரைக்கும் உள்ள திருப்பாடல்கள், 3ஆம் பகுதி 73 89 வரைக்கும் உள்ள திருப்பாடல்கள், 4ஆம் பகுதி 90 106 வரைக்கும் உள்ள திருப்பாடல்கள், 5ஆம் பகுதி 107 150 வரைக்கும் உள்ள திருப்பாடல்கள். இந்த 5 பகுதியையும் முதல் 5 ஆகமங்கள், பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் 5 புக்ஸ், டோரா என்று அதனை குறிப்பிடுவார்கள். கடவுளுடைய சட்ட புத்தகங்கள், மோசேயின் சட்ட புத்தகங்கள் என்றும் நாம் குறிப்பிடுகின்றோம். இந்த சட்ட புத்தகங்களுக்கு இணையான பகுதிகளாக இருக்கின்றன என்று சொல்லப்படுகின்ற நிலையில் இந்த 2ஆம் பகுதி 42 தொடங்கி 72 முடிகின்ற பகுதி கடவுளுடைய விடுதலை பயணத்தை, மக்களை எவ்வாறாக விடுவித்து வனாந்தர வாழ்வின் மூலமாய் அழைத்து சென்று மாற்றுருவாக்கம் செய்தார் என்பதின் ஒரு சுவையாக இந்த பாடல்கள் அமைந்திருக்கின்றன. இதுல நம்ம பார்க்கக்கூடிய காரியம் மஸ்கில் என்று இந்த பாடலை நாம் காண்கின்றோம். அதுவும் கோராகியரின் மஸ்கில் என்ற ஒரு விஷயம். கோராகியர் ஏற்கனவே பார்த்தோம். கோராகுடைய மகன்களை ஆண்டவர் விட்டு வச்சிருந்தாரு. அவங்க செய்த தீங்கு அவர்கள் மேல் அவர் எடுக்கவில்லை. அதனால இந்த கோராகியர் காலப்போக்கில பாடல்களை பாடுகின்றவர்களாக, இசையமைக்கின்றவர்களாக மாறுகின்றார்கள். அவர்கள் கோஹாகியர் என்ற ஒரு கூட்டத்தோடு சேர்ந்து இணைந்து இதனை செயல்படுத்துகின்றார்கள். அது 2 குறிப்பேடு 20:19 நீங்க பார்க்கலாம். இந்த மஸ்கில் என்ற ஒரு சொல் பல சங்கீதங்களின் முதல் வசனத்திலே அல்லது நமக்கு மொழிபெயர்க்கப்பட்ட ஒவ்வொரு சங்கீதத்தின் தலைப்புகளிலே அமைந்திருக்கின்றது. எபிரேய திருமறையில இவையெல்லாம் முதல் வசனமாக இருக்கின்றன. 32ஆம் சங்கீதம் 42, 44, 45, 52, 53, 54, 55, 74, 78, 88, 89, 142 இந்த சங்கீதங்கள் எல்லாத்திலயுமே முதல்ல நீங்க தலைப்புல இதை பார்க்கலாம். சிலதுல அது கொஞ்சம் மருவி வரும். மஸ்கில் என்ற வார்த்தை இருக்காது, அதற்கான அர்த்தம் பொருள் அதுக்குள்ள அமைக்கப்படும். சோ ஏன்னா இது டிரான்ஸ்லேஷனா இருக்கிறதுனால. பட் இந்த மஸ்கில் அப்படின்றது என்னன்னா உள்நோக்கி உற்று நோக்கி பார்க்கக்கூடிய, கான்டெம்ப்ளேட்டிவ், உள்பார்வையோட இன்சைட்டோட பார்க்கக்கூடிய
புரிதலோடு பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பை வெளிப்படுத்துகின்ற ஒரு நிகழ்வு. இது மக்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வருது. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த சங்கீதம் அப்சலோம் தன்னை கொல்ல தேடும் பொழுது, தன்னுடைய மகன் தன்னை கொல்ல தேடும் பொழுது தாவீது பாடின சங்கீதமாக, அதற்கு இசை அமைப்பு என்பது கோராகியருடைய இசையின் அடிப்படையில, இல்லைன்னா அது பிற்காலத்துல கோராகியர் எடுத்து பாடின பாடலாக நாம் காண முடியும். இதுல நம்ம காணக்கூடிய மிக முக்கியமான 2 கான்செப்ட்ஸ். ஒன்னு எம்டினஸ், ஒரு வெற்றிடம், அதாவது வேக்யூம். வெற்றிடம் என்பதிலே காற்று கூட இல்லாத சூழ்நிலையில் இருக்கக்கூடிய, மூச்சு திணறக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய ஒரு வெற்றிடம். 2வது நம்ம பார்க்கக்கூடிய ஒரு காரியம் 5வது வசனத்துல 11வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, என் ஆன்மாவை ஏன் எனக்குள் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் டிஸ்குவைட்டட், ஒரு அதிர்வு, ஒரு நிம்மதி அற்ற சூழல். இந்த ஒரு சூழ்நிலையை வெளிப்படுத்துகின்ற ஒரு சங்கீதமாக அமைந்திருக்கின்றது. இந்த வெறுமை தன்மை என்பது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு வெற்றிடம் உருவாகும் பொழுது அதற்குள்ளாக ஒரு எக்ஸ்ட்ரீம் பவர் கடவுள் கிரியேட் பண்றாரு. அந்த வெற்றிடம் என்பது நீங்க பாத்தீங்கன்னா எதையும் உள்ள சக் பண்ணக்கூடிய மிகவும் அதிகமான ஆற்றல் கொண்டது. அதனால கடவுள் நமக்குள்ளாக தன்னுடைய ஆவியை ஊற்றும் பொழுது அதனை முழுமையுமாய் ஏற்றுக்கொண்டு கிரகிக்கக்கூடிய அளவிற்கு நம்முடைய வாழ்வின் வெற்றிடங்களை ஆண்டவர் மாற்றி தருகின்றார். இந்த வனாந்திர பாதையை ஆண்டவர் தொடுகின்றார், தம்முடைய வல்லமையினால் நிரப்புகின்றார் என்ற உறுதியை அருளி தருகின்றது. அது மட்டும் இல்லாம இந்த பகுதியில நீங்க பாத்தீங்கன்னா தொடர்ந்து உன்னுடைய கடவுள் எங்கே என்று கேட்கின்றார்கள். இது 3வது வசனத்திலயும் 10வது வசனத்திலயும் யாருகிட்ட கேக்குறாங்கன்னா தாவீது கிட்ட கேக்குறாங்க. தாவீது யார் அப்படின்னா, தன்னுடைய சகோதரர்கள், தன்னுடைய தகப்பனார் எல்லாரும் மறந்து போய் சாமுவேல் காண முடியாத சூழ்நிலையில இருக்கும் பொழுது கடவுள் எங்கேயோ மேய்த்து கொண்டிருக்கின்ற ஒரு மனிதனை கண்டு அழைத்து அபிஷேகித்த ஒரு மனிதன் தாவீது. அவ்வளவு ஆண்டவர் அவரை நேசிக்கிறாரு. தாவீது என்றால் நேசிக்கப்பட்டவர் என்று பொருள். இந்த ஒரு மனிதனை குறித்து நம்ம இங்க அவருடைய மனசுக்குள்ள இருக்கிற கலக்கம் எவ்வளவு பயங்கரமா இருக்கு அப்படின்னா, உன்னுடைய கடவுள் எங்கன்னு கேக்குறாங்க. கடவுளே, என்னை கொல்றதுக்கு சவுல் தேடினாரு, அவருக்கு விடுதலை வாங்குறதுக்காக நான் வேலை பார்த்தேன். என் பிள்ளைகளை வளர்த்தேன், அழகா கொண்டு ராஜகுமார்களா வந்தாங்க, என் மகனே என்னை கொல்ல தேடுறாங்க. இந்த மாதிரிப்பட்ட ஒரு சூழ்நிலை, எனக்கு ஆலோசனை தந்தவங்க எல்லாம் தூர ஆலோசனை தராங்க. இந்த மாதிரிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஒரு வெற்றிடத்தின் அடிப்படையில தன்னுடைய வாழ்வுல ஒரு வெறுமையை உணரும் பொழுதும் தனக்குள்ளாக ஒரு கொந்தளிப்பு இருக்கின்ற வேளையிலும் தாவீது பாடுகின்ற ஒரு சங்கீதம் இது. அப்போ அவர் ஃபீல் பண்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் 8வது வசனத்துல தன்னுடைய நிலையான அன்பை தருகின்றார். இரவை ரொம்ப அழகான பாடலா மாற்றுகின்றார். என் ஆண்டவர் என்னை ஜெபிக்க தன்னோடு பேச அழைக்கின்றார். சோ இது ஒரு ரொம்ப பர்சனலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா கடவுள் கூட மாறுது. அன்பார்ந்தோரே, கடவுளுடைய பிரசனத்தை, தூய ஆவியாரை பெற்றுக்கொள்வதற்கான ஏக்கமும் தவிப்பும் ஒரு மான் நீரோடைக்காக வாஞ்சிக்கிறது போல என் ஆத்துமா கடவுளுக்காக வாஞ்சிக்கின்றது. இது ரொம்ப அழகா இந்த சங்கீதத்தினுடைய இந்த பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் ரொம்ப அழகா திருமறையில அங்கங்க வரும். எங்கெல்லாம் நீரோடைகளை குறித்து நாம் பார்க்கின்றோமோ அவ்விடத்தில் எல்லாம் வாழ்வு துளிர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதே போல தூய ஆவியானவரை வாழ்வின் நீரோடையாக காணக்கூடிய ஒரு அனுபவத்தை நாம் இங்கே காண்கின்றோம். இந்த சங்கீதம் 42 இதோட முடிஞ்சு போறது இல்ல. சங்கீதம் 43 கடைசி வசனம் 5வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா அதே பல்லவி இங்கேயும் பாடப்படுது. ஏன் என் ஆத்துமாவை எனக்குள் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், கடவுள் மேல் நம்பிக்கையாயிரு, அவரை துதித்து பாடு, அவரே எனக்கு உதவியாளர், அவரே என் கடவுள் என்று பாடக்கூடிய ஒரு விஷயம். இதுல நீங்க பார்க்கக்கூடிய இந்த டிரான்ஸ்பர்மேஷன் என்னன்னா, கடவுள் தன்னுடைய உண்மையை, தன்னுடைய ஒளியை அனுப்பி என்னை வழி நடத்துகின்றார். முதல் 2 பார்ட்டும், ஃபர்ஸ்ட் பார்ட் 42 1-5 வரைக்கும் என்ன பண்ண நீ நம்பு, கடவுள் செய்த காரியங்களை நினைவு கூறி, எல்லாரும் கேள்வி கேட்கட்டும், எல்லா விஷயமும் சூழ்ந்திருக்கட்டும், பட் கடவுளுக்குள்ள நீ வாழ்ந்துரு, திகைத்துரு, என் ஆத்துமாவே நம்பிக்கையை விட்டுறாத அப்படின்னு பாடக்கூடிய ஒரு விஷயம் இங்க காண வேண்டும். கடவுள் அனுப்புவார் என்ற ஒரு நம்பிக்கையின் உறுதி அருளப்படுகின்ற ஒரு நிலைப்பாடு. இதுலயும் கடவுள் கிட்ட நேரடியான கேள்விகள் இருக்குது. 2வது வசனம் 43 பாத்தீங்கன்னா,
ஏன் என்னை வந்து தள்ளி போட்டிரு, ஏன் நீர் எங்க இருக்கிறீங்க, ஏன் நான் வந்து வாழ்க்கை ஃபுல்லா இப்படி வந்து அழுகையோடும் புலம்பலோடும் நடக்கணும். இது 2வது வசனம் இங்க. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா 42:9 வசனத்துல பார்க்கும்போதும் அதே கொஸ்டின் அவர் கேட்கிறாரு, ஏன் கடவுளே என்ன மறந்துட்டீரு அப்படின்ற ஒரு கேள்வி. சோ மனிதர்கள் தத்தளிக்க விடுறாங்கன்றது ஒரு பக்கம், பட் கடவுள் வந்து தத்தளிக்க விடுறாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் பயமும் அவருக்குள்ள வரும் பொழுது அவரே அனுபவித்து தன்னுடைய வாழ்வின் அனுபவங்களை மறுபடியும் நோக்கி பார்த்து ஆண்டவர் தந்திருக்கின்ற வாக்கு தத்தங்கள் உண்மையானவை என்பதனை கண்டு கொள்ளும்படியான ஒரு சங்கீதம் இந்த 42வது சங்கீதம். ஆண்டவருடைய ஆவி நமக்குள்ள ஊற்றப்படும் பொழுது என்ன ஆகும்? நம்ம இன்னைக்கு படிக்க கேட்ட புதிய ஏற்பாட்டு பாடம் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசன 22ஆம் வசனத்துல இருந்து 26ஆம் வசனம் வரைக்கும், அதுக்கு முன்னாடி உள்ள பகுதி 16ஆம் வசனத்துல இருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா மனித சரீரத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு குறைபாடுகளையும் லிஸ்ட் போட்டிருக்கிறாங்க. இந்த பிளஷ் ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய காரியம் என்ன? பொறாமை, கோபம், சண்டை சச்சரவுகள், குடிபோதை, இந்த மாதிரி பல உறவு நிலைகளிலே இருக்கக்கூடிய சர்ச்சைகள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அதுக்குள்ள வந்து போடப்பட்டிருக்குது. ஆனா இத வந்து கொஞ்சம் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி ஆண்டவர் வந்து கொண்டு வருகின்ற ஒரு மிக அழகான ஆண்டவருடைய ஆவியின் அனுபவம் என்ன அப்படின்ற ஒரு விஷயம்னா, உண்மையான அன்பு, உண்மையான மகிழ்ச்சி, உண்மையான சமாதானம், உண்மையான பொறுமை, உண்மையான கடவுள் தரக்கூடிய நேசம், மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற உண்மையான ஜெனராசிட்டி, உண்மையான நீதித்தன்மை, உண்மையான எளிமையான வாழ்வு, உண்மையான சுய கட்டுப்பாடு. இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இது ஏன் நான் உண்மையான அப்படின்னு போடுறேன்னா, உலகத்துல வந்து போலித்தன்மை என்பதிலே சிக்கிக்கொள்ளாதபடிக்கு கடவுள் இருக்கும்படியாக நமக்கு கொடுக்கக்கூடிய எச்சரிக்கை. அதனால இதுல வந்து ஆண்டவர் சொல்லி தருகின்ற ஒரு விஷயம், இந்த மாதிரிப்பட்ட கனிகள் மட்டுமே, இதெல்லாம் வந்து ஒரு கனிகள் கிடையாது. 22வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா தூய ஆவியின் கனி, இந்த அத்தனை அங்கமும் ஒரு மனிதருக்குள்ள தூய ஆவியானவர் ஊற்றப்படும் பொழுது இருக்கணும் அப்படின்ற ஒரு வெளிப்பாடை வந்து ஆண்டவர் நமக்கு சொல்லி தருகிறார். ஸோ அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நற்செய்தி பாடம் யோவான் 14ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லுகின்ற காரியம், நான் உங்களுக்காக வாதாடும்படியாக மற்றொரு தேற்றவாளனை அனுப்புகிறேன், அவர் உங்க கூட எப்பவுமே இருப்பாரு, தூய உண்மையின் ஆவியை உங்களுக்குள்ள ஊற்றுவாரு, அவர் உங்க கூட இருந்து உங்க கூட தங்கி தரித்து ஒருபோதும் உங்களை தனியா தத்தளிக்க விட மாட்டாரு அப்படின்றத புரிந்து கொள்ளுங்கள். சோ அந்த நம்பிக்கை என்னன்னா, திகைத்து நிற்கக்கூடிய தாவீதுக்காகவும் இருக்கட்டும், திகைத்து நிற்கக்கூடிய மற்ற ஒவ்வொருவருக்காகவும் இருக்கட்டும், கடவுள் சொல்லுகின்ற காரியம், நம்பிக்கை அற்று போகாதிருங்கள். நீங்க வந்து உங்களுக்கு இதுக்கு வரைக்கும் கடவுள் எப்படி உங்களை வழி நடத்தி வந்திருக்கிறாருன்றத வந்து புரிந்து கொள்ளுங்கள். இப்பவும் இந்த சூழ்நிலையிலையும் என்ன தேவை, எப்படி நடத்தணும் அப்படின்றது தெரியும். அதனால தூய ஆவியானவரை உங்களுக்குள்ளாக புதுப்பிக்க ஆண்டவர் வாஞ்சிக்கின்றார் என்ற ஒரு உறுதிப்பாடு. இதுல ரொம்ப அழகான ஒரு விஷயம், கொஞ்ச நாள் நான் உங்க கூட இருப்பேன், அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் நான் போயிடுவேன், அதுக்கப்புறம் நான் திரும்ப வருவேன், அப்போ நீங்க வந்து என்னை முழுமையாய் அறிந்து கொள்ளுவீர்கள். நீங்க வந்து தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் உண்மையான நிலையான அன்பு. ரொம்ப அழகான விஷயம். 21வது வசனம், என்னை நேசிக்கிறவர்களையும் என்னை நேசிக்கிறவர்களை கடவுள் இப்பதான் நேசிக்கிறார் அப்படின்றதையும், நான் அவர்களை நேசிக்கின்றேன் என்பதையும் நான் அவர்களுக்கு வெளிப்படுகின்றேன். சோ இந்த ஒரு பேஷனட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் காட்ஸ் லவ், ஆண்டவரோடு இருக்கக்கூடிய ஒரு அன்பின் உறுதிப்பாடு, நான் இப்ப போயிட்டு வந்துடுறேன் பத்திரமா இருந்துக்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு சொல்லும் பொழுதே அது அவ்வளவு அழகா இருக்கு. கடவுள் நம்ம கிட்ட சொல்ற ஒரு காரியம் தான், நான் போயிட்டு வந்துடுறேன், ஆனாலும் உன்னை தனியா விட்டுட்டு போகல, உனக்கு தேவையான அனைத்தையும் நான் பார்த்திருக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த கடவுள் வந்து ஒரு நம்பிக்கையா ஒவ்வொருடைய வாழ்விலும் அள்ளி தருகின்றார். குறிப்பாக இந்த காலகட்டத்துல கடவுள் வந்து நமக்கு அந்த நம்பிக்கையை உறுதியாய் தருகின்றார். எந்த ஒரு விதத்திலும் மனசோர்வடையாதபடிக்கு ஆண்டவருடைய தூய ஆவியானவர் நம்ம இயக்குறாரு. இந்த அத்தனை தன்மைகளையும் நமக்குள்ள ஊற்றுறாரு. நம்மளால கண்டிப்பா நம்ம வாழ்றது மட்டும் இல்ல, பிறரையும் வாழ்விக்க முடியும். கடவுள் நம்மை கொண்டு செயல்படுறாரு, இயங்குறாரு அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார்.
கடவுளுடைய கரத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, உம்முடைய தூய ஆவியை எங்களுக்குள்ளாக ஊற்றி உயிர்ப்பியும் என்று கடவுளை நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் தாமே இந்த பென்டகோஸ்டல் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக நம்ம வெயிட் பண்ணும்போது கடவுளுடைய வல்லமையின் பிரசனம் நம்மை தொட்டு உயிர்ப்பித்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம பெந்தைகோஸ்தே திருநாளை அனுசரிக்க போகின்றோம். ஆண்டவருடைய அபிஷேகம் நடந்த ஒரு நாளை நாம் அனுசரிக்க போகின்றோம். சோ அதற்காக காத்திருக்கும் பொழுதும் கடவுளுடைய வல்லமை நம்மை தொடுவதனை கண்டுணர்வோம். ஆண்டவர் நம்மை கொண்டு தம்முடைய வல்லமையை பிறர் வாழ்விலை ஊற்றும்படியாக கடவுளுடைய கரத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் வல்லமையாய் வழி நடத்துவார். தலைகளை தாழ்த்தி கடவுளை நோக்கி ஜெபிப்போம். அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்முடைய அன்பு பெரிது. ஆண்டவரே, வாழ்வின் இக்கட்டான சூழ்நிலைகளிலே உம்மை நோக்கி பார்த்து உம்மை நம்பி உமக்காக காத்திருந்து ஆண்டவரே, உம்முடைய அனுபவத்தை தனக்குள்ளாக பூரணமாய் உணர்ந்த உம்முடைய பிள்ளைகளின் வாழ்வை திருமறையிலே நாங்கள் கண்டு அதே போல எங்களுடைய வாழ்வு மாறும்படியாக காத்திருக்கின்ற வேளையிலும் கூட உம்முடைய கிருபையினாலே தேவரீர் உம்முடைய வல்லமையை ஊற்றி தந்து உயிர்ப்பிக்கின்ற ஆண்டவராய் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்தி நிற்கின்றோம். ஆண்டவரே, வாழ்விலே நம்பிக்கை அற்ற ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே அர்ப்பணித்து நிற்கின்றோம். உம்முடைய நம்பிக்கையின் ஊற்றாய் அவர்கள் வாழ்விலும் நாங்கள் மாற எங்களுக்கு அருள் பாராட்டும். ஆண்டவரே, உம்முடைய கிருபையினாலே யெகோவாவே கடவுள், யெகோவாவே அவருடைய கடவுள் என்று சொல்லப்பட்ட அந்த காலங்களைப் போல ஆண்டவரே, உம்முடைய கிருபையினாலே இந்த உலகத்திலே மக்களை உயிர்ப்பிக்கின்ற ஆண்டவராய் தேவரீ நீர் செயல்பட்டு உம்முடைய கிருபையினாலே இந்த கொரோனா வைரஸ் போன்ற அத்தனை தீங்குகளையும் தேவரீ நீர் அகற்றி வாழ்வை துளிர்க்க செய்கின்ற கர்த்தராயிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த ஆயத்த காலங்களிலும் உடைய கரத்திலே எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணித்து நிற்கின்றோம். ஒரு மான் நீரோடைக்காக வாஞ்சிப்பது போல என்னுடைய ஆத்துமா உமக்காக வாஞ்சிக்கும்படியாக எங்களுடைய ஆத்துமாக்கள் உம்முடைய வல்லமையை கண்டுணரும்படியாக செயல்பாடை கண்டுணரும்படியாக காத்திருக்கின்ற அந்த வேளையிலே உம்முடைய ஒளியையும் உடைய உண்மையும் உடைய செயல்பாடையும் உம்முடைய அன்பையும் உடைய பகிர்வையும் ஆண்டவரே, உம்முடைய கிருபையையும் பகிர்ந்து கொள்ளும்படியாக எங்களை ஆட்கொண்டு வழி நடத்துகின்றீர் என்ற உறுதியை அருளி தருவதற்காக உமக்கு நன்றி செலுத்தி நிற்கின்றோம். ஆண்டவர் தாமே இந்த காலத்தை நாங்கள் பெரிதாய் கண்டு சோர்ந்து போகாதபடிக்கு சற்று வேளை நான் உங்களிடமிருந்து பிரிந்து போனாலும் மறுபடியும் உங்களோடு வந்து விடுவேன். ஆனால் இந்நாளிலே இந்நேரங்களிலே உங்களை பலப்படுத்தும்படியான தூய ஆவியானவரின் பிரசனத்தை உயிர்ப்பிக்கின்றேன் என்று சொன்ன உம்முடைய வார்த்தை நீர் எங்களை முழுமையுமாய் நேசித்து ஒவ்வொரு நொடியும் எங்களை உயிர்ப்பிக்கின்றீர் என்ற உறுதிப்பாடு, அந்த நம்பிக்கையும் உறுதிப்பாடையும் பிறரோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஜீவியத்தை எங்களுக்குள்ளாக தேவரீ நீர் புதுப்பித்து தார். முற்றிலுமாய் உடைய சமூகத்திலே அர்ப்பணித்து நிற்கின்றோம். உடைய வல்லமை தொடட்டும். ஆண்டவரே, உம்மாலே ஆட்கொள்ளப்பட்டு உமக்கென்று பெரிய காரியங்களை செய்ய அருள் பாராட்டும். மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்டுக்கொள்கின்றோம் ஜீவன்ல பரமபிதாவே, ஆமென். ஆவியின் கனி ஒன்பதும்
எடுத்துரைக்க நல்லாவி ஊற்றும் தேவா நற்கனி நான் தர நித்தம் துதிபாட நல்லாவி ஊற்றும் தேவா நல்லாவி ஊற்றும் தேவா. அன்பார்ந்தோரே, ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்களாகிய நாம் அனைவரும் இணைந்து நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் வாயிலாக அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் உட்பவித்து பிறந்தார். பொந்தி பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டத்துக்கேறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மருத்துவரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியும் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவரும் தாவியோடும் இருப்பாராக. கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையகளே. ஆமென். ஆண்டவரே, உமது இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும், உம்முடைய ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும். ஆண்டவரே, எங்களை ஆளுபவர்களை வழி நடத்தும். எங்களுக்கு பரத்திலிருந்து வரும் ஞானத்தை கொடுத்தருளும். உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தரிப்பியும். நீ தெரிந்து கொண்ட ஜனத்தை சந்தோஷப்படுத்தும். ஆண்டவரே, உமது ஜனத்தை ரட்சியும். உம்முடைய சுதந்திரத்தை ஆசீர்வதியும். ஆண்டவரே, எங்கள் காலத்தில் சமாதானத்தை தந்தருளும். தேவரீரே அல்லாமல் உலகத்தை ஆளுபவர் வேறு ஒருவரும் இல்லை. கடவுளே, எங்கள் இருதயங்களை சுத்திகரியும். உம்முடைய பரிசுத்த ஆவியை எங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதேயும். சமாதானத்துக்காக கடவுளை நோக்கி ஜெபிப்போம். சமாதானத்துக்கு காரணரும் ஏக சிந்தையை விரும்புகிறவருமாகிய கடவுளே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெய் சுயாதீனம். தேவரீரை தஞ்சமாக கொண்டிருக்கிற உம்முடைய அடியாராகிய நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கு பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனங்களினின்றும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றி அருளும். ஆமென். தேவ கிருபைக்காக கடவுளை நோக்கி ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள நித்திய கடவுளே, இந்நாள் வரையும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய ஆண்டவரே, இந்நாளிலும் உமது மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமலும் எவ்வித மோசத்திலும் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாய் இருக்கிறதை எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உம்முடைய ஆளுகையினாலே நடத்தி அருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். எல்லா மோசங்களுக்கும் விலக்கி காக்கும்படியாய் கடவுளை நோக்கி ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்கள் அந்தகாரம் நீங்கி வெளிச்சம் தந்து இந்த இக்கட்டான கால சூழ்நிலையிலே நேரிடும் சகல மோசங்களுக்கும் விக்கனங்களுக்கும் உமது மிகுந்த இரக்கத்தினாலே எங்களையும் உலக அனைத்தையும் விலக்கி காக்க வேண்டும் என்று உம்முடைய ஒரே குமாரனும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பு நிமித்தம் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமென். நாம் தொடர்ந்து கடவுளை நோக்கி ஜெபிப்போம். அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்முடைய அன்பு பிள்ளைகள் இந்த உயிர்த்தெழுதலை நாளிலும் உடைய சமூகத்திலே கூடி வந்து உம்மை நோக்கி பார்க்க கிருபை பாராட்டி ஆண்டவர் தாமே மட்டும் உம்முடைய சமூகத்திலே காத்திருந்து உம்முடைய வார்த்தையை பெற்று ஆண்டவரை உம்மை துதித்து பாடி உம்மை நோக்கி ஜெபிக்க தேவரி நீர் அருளி தந்த நன்மைக்காக உமக்கு நன்றி செலுத்தி நிற்கின்றோம். ஆண்டவரை உம்மை நம்பி காத்திருக்கும்படியாக தேவரி நீர் அழைப்பு தந்திருக்கின்றீர். உம்முடைய வல்லமை எங்களுக்குள்ளாக ஊற்றி உயிர்ப்பிக்கின்றீர் என்ற உறுதியும் கட்டளையிட்டிருக்கின்றீர். இவ்வேளையிலும் கூட உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தேவரி நீர் பேர் பேராய் ஆசீர்வதித்து ஆண்டவரே, இந்த இக்கட்டான கால சூழ்நிலைகளிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு நம்பிக்கையற்ற சூழ்நிலைகளையும் ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தின் ஊற்றாய் நீர் மாற்றித்தர கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஒவ்வொரு திகைப்பு, ஒவ்வொரு திக்கற்ற சூழல்கள்
ஆண்டவரே மனநிலைமையிலே இருக்கக்கூடிய பிதற்றங்கள், ஆண்டவரே ஒவ்வொரு பொருளாதார அழுத்தங்கள், ஆண்டவரே எல்லாவற்றையும் உடைய கரத்திலே அர்ப்பணித்து நிற்கின்றோம். ஆண்டவரே செய்ய முடியவில்லையே, செயல்பட முடியவில்லையே, சூழ்நிலைகளை கடக்க முடியவில்லையே, நாளை என்ன நடக்குமோ என்ற நிரந்தரமற்ற கேள்விகள் உம்முடைய பிள்ளைகளின் மனதில் வரக்கூடிய சூழ்நிலைகளிலே தேவரீர் தாமே தொட்டு குணப்படுத்துகின்ற கர்த்தராய், ஆண்டவரே தேவரீர் நீ நம்பிக்கையை தருகின்ற ஆண்டவராய், வாழ்வை உயிர்ப்பித்து அருளி தருகின்ற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்தி நிற்கின்றோம். சிறையிருப்புகள் அனைத்தும் அகன்று உம்முடைய மக்கள் விடுதலையோடும் மகிழ்ச்சியோடும் உம்மை ஆராதிக்கும்படியாக, ஆண்டவரே இந்த கொரோனா வைரஸ் மற்ற அனைத்து தீமைகள் அனைத்தும் அகன்று போய், ஆண்டவர் உம்முடைய வல்லமையினாலும் ஆளுகையினாலும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தேவரீர் நீர் தொட்டு உயிர்ப்பிக்கின்ற கர்த்தராய் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்தி நிற்கின்றோம் அப்பா. ஆண்டவரே உடைய மகிழ்ச்சியை பூர்ணப்படுத்தி தாரும். உடைய ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகளுக்குள்ளாக முற்றிலுமாய் தளித்தோங்கட்டும். கர்த்தர் ஆண்டவரே உடைய மகிமையை விளங்கச் செய்கின்ற ஆண்டவராய் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்தி நிற்கின்றோம். ஆண்டவரே இப்பொழுதும் கூட சிறு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தொட்டு உடைய பாதுகாவலுக்குள்ளாக தேவரீ நீர் வைத்து அவருடைய மன சிந்தை போங்கி எல்லாவற்றையும் தேவரீ நீர் தொட்டு தெளிவாக்கி தந்து உம்முடைய கிருபையினாலே நீர் ஆட்கொண்டு உமக்குள்ளாக செழித்தவங்க அருள் பாராட்டும். உடைய ஞானத்தை புத்தியும் உடைய பிள்ளைகளுக்குள்ளாக பூரணப்படுத்தும். வாலிபர்களுக்காக உடைய பார்த்தண்டையிலே வந்து நிற்கின்றோம். குறிப்பாக பப்ளிக் எக்ஸாம்ஸ் ஃபேஸ் பண்ணுகின்ற பிள்ளைகளையும் உடைய கரத்திலே அர்ப்பணித்து நிற்கின்றோம். ஆண்டவரே என்னைக்கு எக்ஸாம், எப்படி ப்ரிப்பேர் ஆகணும், எங்கே வரணும், எங்கே போகணும், எப்படி போக முடியும், எதுவுமே தெரியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலைகளிலே உம்முடைய பிள்ளைகள் திகைத்து நிற்கின்ற வேளையிலும் அவர்களுடைய வாழ்வை தொட்டு நம்பிக்கை அருளி தந்து ஆண்டவரை முற்றிலுமாய் கான்சென்ட்ரேட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணவும், ஆண்டவரே அவர்களுடைய ஒவ்வொரு எக்ஸாம்ஸ்லையும் நல்ல மதிப்பெண்களை பெற்று எழும்பி திகழவும் தேவரீனை கிருபை பாராட்டும். ஆண்டவரே ஒரு கல்வி ஆண்டை எதிர்நோக்கி நிற்கின்ற வேளையிலும் ஆண்டவரே எப்பொழுது காலேஜஸ் தொடங்கும், ஸ்கூல்ஸ் தொடங்கும் என்ற ஒரு சூழ்நிலை அறியாதிருக்கின்ற வேளையிலும் ஆண்டவரே பல மக்களால் ஆன்லைன் ரிசோர்ஸஸ் பெற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலையிலும் தேவரீர் தாமே உடைய பிள்ளைகளோடு இருந்து ஆண்டவர் தாமே உம்முடைய கல்வியும் ஞானத்தையும் புகட்டி ஆண்டவரை வெகு விரைவில் இந்த சிறையிருப்புகள் மாறி மக்கள் வாழ்வு துளிர்க்க கிருபை பாராட்டும். ஆண்டவரை உம்முடைய அன்பின் கரத்துக்குள்ளாக ஒவ்வொரு மக்களையும் அர்ப்பணித்து நிற்கின்றோம். பெற்றோருக்காக ஆண்டவரை முதிய பெற்றோருக்காக உடைய பார்த்தண்டையிலே வந்து நிற்கின்றோம். குடும்பத்தை பற்றின பாரம், ஆண்டவரை சூழல்களை பற்றின பாரம் ஒவ்வொன்றும் உடைய பிள்ளைகளை ஆட்கொள்ளும் பொழுதும் எல்லாவற்றையும் மேற்கொள்ள தேவரீனை கிருபை பாராட்டுகின்றீர். இந்த சிறையிருப்பின் காலம் வெகு விரைவிலே மாறும் என்ற மகிழ்ச்சியை தேவரீனீர் அருளி தந்து ஆண்டவரை உம்முடைய கிருபையினாலே மரணங்கள் என்ற சத்தம் ஓயும். ஆண்டவரை வியாதி என்ற சத்தம் கம்ப்ளீட்டாக மாறி போய்விடும். ஆண்டவர் மகிழ்ச்சியை தந்தார், வாழ்வை துளிர்க்க செய்தார், உலகம் அழகாக இயங்குகின்றது, கடவுள் எல்லாவற்றையும் உயிர்ப்பித்து தந்தார் என்ற வார்த்தைகளை நாங்கள் வெகு விரைவிலே கேட்கும்படியாக ஆண்டவரை இந்த தீமையின் ஆளுகையை தேவரீர் அதமாக்கி போடும்படியாக கெஞ்சி மன்றாடுகின்றோம். இந்த புதிய வாரம் உடைய பிள்ளைகளின் எதிர்பார்ப்புகள், ஜெபங்கள் எல்லாவற்றையும் உடைய கரத்திலே அர்ப்பணித்து தருகின்றோம் அப்பா. எங்களை ஆளுகின்றவர்களையும் உடைய கரத்திலே அர்ப்பணித்து தருகின்றோம். ஆண்டவரே எங்கள் நாடு, இந்த உலகத்தையும் உடைய கரத்திலே அர்ப்பணித்து தருகின்றோம். தேவரீர் தாமே தொட்டு உம்முடைய நன்மையினால் திருப்தியாக்கி உம்முடைய கிருபையினாலே தாங்கி ஆண்டவர் தாமே உயிர்ப்பித்து வழி நடத்துகின்றீர் என்பதனை நாங்கள் கண்டுகொள்ளும்படியாக அருள் பாராட்டும். மறுபடியுமாக உடைய ஆலய பிரகாரங்களிலே குழுமி உண்மை ஆராதிக்கக்கூடிய நல்ல காலங்களை விரைவில் உருவாக்கி தாரும். ஆண்டவர் உடைய திருச்சபைகளை கட்டி எழுப்பி உங்களை மகிழ்ந்து களி கூர்ந்து உமக்குள்ளாக பெரிய காரியங்களை செய்ய அருள் தாரும். முற்றிலுமா எல்லா சூழ்நிலைகளையும் உடைய சமூகத்தில் அர்ப்பணித்து நிற்கின்றோம் அப்பா. ஆண்டவரே எனக்காக காத்திருங்கள், நான் உங்களுக்குள்ளாக உயிர் பெறுவேன் என்ற வார்த்தையை நீர் தந்து உடைய தூயாவின் அபிஷேகத்தை அருளி தந்த ஆண்டவர் என் நாட்களிலும் உம்முடைய நம்பிக்கையை உடைய பிள்ளைகளுக்காக பூர்ணப்படுத்தி கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆண்டவர் தாமே உம்முடைய பூர்ணமான அபிஷேகத்தை அருளித்தார். பொறுப்பேற்றுக்கொள்ளும், வல்லமையாய் வழி நடத்தும். உடைய மகிழ்ச்சியும் ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும், இந்த உலகத்தை சூழ்ந்து கொள்ளட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்டுக்கொள்கின்றோம் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமே பரிசு நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். கடவுள் அருளும் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவர் வழிநடத்தல் நம் ஒவ்வொருவரோடும் உலக அனைத்தையும் ஆண்டவர் தொட்டு குணப்படுத்துகின்ற சூழலோடும் உயிர்ப்பித்து வழிநடத்துகின்ற கிருபைகளோடும் இன்றும் மற்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக, ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சந்தோஷத்தோடைய சமாதானத்தோடைய சென்று வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே, ஆமென். May God bless you. Have a blessed and wonderful week ahead.
நிழல் சாயையும் காணப்பட்ட போதே துன்பம் துக்கமும் பிறன்பம் சூரிய சாயையே அதால் வாழ்நாள் எல்லாம் சோர மாட்டேனே அருணாதர் மீது சார்ந்து சுகி